தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: புகழ் அனைத்தும் இயேசுவுக்கே. இன்றைய மிஷனரி பில்லி சண்டே. மண்ணில் பிறந்தது 19/11/1862 ஆண்டு. விண்ணில் சென்றது 6/11/1935 ஆண்டு. ஊர் அறியப்படவில்லை. நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி அமெரிக்கா. பேஸ்பால் என்பது ஒரு வகை விளையாட்டு. இது இங்கிலாந்து தேசிய விளையாட்டு ஆகும். கிரிக்கெட் எவ்வளவு பிரபலம் அடைந்துள்ளதோ அது போலவே பேஸ்பால் விளையாட்டும் பிரபலமானது. பில்லி சண்டே ஒரு விளையாட்டு பிரியர். 1800 ஆண்டுகளுக்கு பிறகு பேஸ்பால் விளையாட்டு பிரபலமடைந்த போதிலும் திறமை மிக்க முன்னணி வீரராக விளங்கினார் பில்லி. இவர் புகழ் எங்கும் பரவ ஆரம்பித்தது. ஒரு நாள் தற்செயலாக ஒரு சுவிசேஷம் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டார் பில்லி. சுவிசேஷகர் கர்னல் கிளார்க் என்பவர் ஆவி நிறைவினால் இறை செய்தியை பகிர்ந்து கொண்டார். பில்லியின் உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அன்றே தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். பில்லியின் வாழ்வு மாற்றம் பெற்றது. அறிவர் சாப்மென் என்பவருடன் ஊழியத்தில் இணைந்தார். சொற்ப வருமானம் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்தது. அன்றாடம் திண்டாட வேண்டிய அவல நிலை. அச்சமயம் பேஸ்பால் கிளப்புகள் பல அவரை அழைத்தன. அதிக சம்பளம் தருவதாக ஆசைவாத்தி கூறினர். பில்லியோ ஊழியத்தில் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. பில்லியின் உத்தம குணத்தை ஆண்டவர் அங்கீகரித்து அவரை பயன்படுத்த ஆரம்பித்தார். விரைவிலேயே அமெரிக்கா தேசத்தின் பிரபலமான ஒரு பிரசங்கியாராக மாறினார். இவரின் பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கானோர் பல பாகங்களிலிருந்து திரண்டு வந்தனர். அந்நாட்களில் அமெரிக்காவில் மதுக்கடை எங்கு பார்த்தாலும் நிரம்பி இருந்தன. குடிவெறியினால் பல குடும்பங்கள் சீரழிந்தன. இந்நிலையை மிகுந்த வன்மையாக கண்டித்தார் பில்லி. இதனால் மதுபான தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு மக்கள் புதுவாழ்வு வாழ தொடங்கினர். ஆசரிப்பு கூடாரம் என்ற பெயரில் பல திருச்சபைகளை கட்டிய பில்லி மக்களின் ஆத்மீக வாழ்வை வளப்படுத்தினார் என்றால் மிகையாகாது. அன்பரே, உங்கள் புகழ் அனைத்தும் இயேசுவின் பணிக்கு செலவிட முடியுமா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. மனிதன் வெற்றியை விரும்புகிறான், ஆனால் தேவன் நம்மிடம் உண்மையை எதிர்பார்க்கிறார்.